அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த உறவினர்களே, நண்பர்களே, இந்த இடத்தில் சங்கைக்குரிய ஷேக் அன்சார் மௌலவி தபிலீகி அவர்கள் பெருநாள் தொழுக பள்ளியில் தொழுவது சம்பந்தமானதொரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அந்த விமர்சனத்தில் முதலாவது பகுதி என்னென்னா, பள்ளியில் தொழுறது பிழை, திடலாம் தொழ வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்து அதுக்கு சில காரணங்களை முன்வைக்கிறார். இடையில சொல்கிறாரு பள்ளியில் தொழுறது பிரச்சனை இல்லை, ஆகமாக இருந்தாலும் சொல்லி கொண்டு போகிறாரு. அது வேறு. பள்ளியில் நீங்கள் தொழுறதுக்குரிய காரணம், பள்ளியில் அந்த வருமானம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தடைப்பட்டுன்றதுக்காக வேண்டித்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, பள்ளியை விட்டு வெளியே வாரீங்க இல்லைன்றாரு. இஸ்லாம் பூரணப்படுத்தப்பட்டது இல்லைன்னு யாருக்கு சொல்லலாம் என்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, இப்போ பெருநாள் தொழுகின்றது வெளியில் தொழுகிறது, பள்ளிக்கு வெளியே வரணும், முசல்லில் இதுக்கு வரணுன்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தின்னு வராரு. பள்ளியில் நீங்கள் தொழில் எடுத்தீங்கண்டா, பெருநாள் தொழில் எடுத்தீங்கன்றால் இந்த மாதவிடாய் பெண்களை நீங்கள் என்ன செய்கிற ஒதுக்குவீங்களேன்றார். அடுத்ததாக திரும்ப அந்த வருமான விஷயங்கள் சொல்லி உங்களுடைய பிழைப்புக்காக வேண்டி, அதாவது வைத்து பிழைப்புக்காக வேண்டின்னு சொல்லி அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், ரிஸ்க் தரவன் அல்லாஹ் தானே என்றெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இதுகளெல்லாம் இந்த இந்த எல்லா கதைகளையும் ஒன்றா நாங்கள் சேர்த்து பார்த்தோம்டா, இது ஒன்றுமே என்னதான் இல்லை, பள்ளிக்கு உள்ளால் பெருநாள் தொழுகிறது பிழைன்றதை நிறுவனத்துக்குரிய எந்த விதமான விஷயங்களும் வர இல்லை. எனவே இதுக்கு நாங்கள் விரிவாக பதில் சொல்ல தேவையில்லை, பிரதான பதிலுக்கு நாங்கள் போவோம். அங்கே போகிறதுக்கு முன்னால் முதலாவது சொன்ன விஷயத்தை குறிப்பிட்றோம். என்னென்னா, பள்ளிக்கு வருமானம் தேவைன்னு சொல்கிறா தானே. அப்போ பொதுவாக இந்த பெருநாள் தொழுகன்றது நாங்கள் நினைக்கிறக்கூடாது, அதாவது ஸ்ரீலங்காவில் உலமாக்கல் மட்டும்தான் அந்த அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தாக்க மட்டும்தான் என்ன செய்கிறோம், பள்ளியை தொழுறண்டு. பொதுவாக இந்த வஹாபிச உலமாக்களுடைய பிரச்சனையில் மிக முக்கியம் என்னென்னா, அவர் சொல்கிற அந்த விளக்கத்துக்கு அவர் தான் உரிமையாளராக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்போ அன்சார் மௌலவியோட இந்த விமர்சனத்துக்கு அன்சார் மௌலவி தான் உரிமையாளர், அன்சார் மௌலவியோட விளக்கத்துக்கு அவரே தான் உரிமையாளர். ஆனால் ஃபிக்ஹுடைய தொடர் நான் எடுத்தோம்டா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய ஃபிக்ஹுடைய தொடர் எடுத்தோம், இல்லாட்டி மாலிக் ரஹிமஹுல்லா, யாருடைய ஃபிக்ஹுடைய தொடர் எடுத்தாலும் எங்களிடத்தில் ஃபிக்ஹுடைய அந்த விளக்கம், மார்க்கத்துடைய நுசூஸ் என்ற ஆதாரமும் இருக்கும், அதற்கு வந்த விளக்கமும் அங்கிருந்து சஹாபாக்களிடமிருந்து வந்த விளக்கத்தொடர் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இவர்களுடைய விளக்கத்துக்கு பின்னால் போனால் கண்ணை கட்டி காட்டில் விட்டுல கதையிட முடியும், கண்ணை கட்டிட்டு காட்டில் கொண்டே விட்ட கதையிட முடியும். ஏனெண்டா இவர் சொன்ன இந்த விளக்கத்தை நாங்கள் பார்க்கக்குள்ள விளங்கும். உதாரணம் சொல்கிறாரு, இந்த எல்லா கதையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் பார்ப்போம். அதான் வஹாபிச தலைமை பீடங்களுக்கு நாங்கள் போவோம், ஒரு சவுதிக்கு போய்த்து வருவோம். அங்கே போனோம்டா அங்கே எல்லா பகுதியிலையும் எங்கே பெருநாள் தொழுறாங்கன்னு பார்ப்போம். அங்கே திடல் ஒன்று இருக்குது, பெருநாள் திடலில் தொழுற கதையும் அங்கே இருக்குது, பள்ளியில் தொழுறது இருக்குது. அப்போ முதலான எடுத்தோம்னா மக்கா முக்கர்ரமா எடுப்போம். மக்கா முக்கர்ரமாவில் பெருநாள் தொழுகை மஸ்ஜிதுல் ஹராமில் நடக்குது. மதீனா முனவராவில் பெருநாள் தொழுகை மஸ்ஜித் நபவியில் நடக்குது. ரியாதுக்கு போனோம்னு சொன்னால் அங்கேயும் பள்ளிகளில் நடக்குது. பெருநாளுக்காக வேண்டி கட்டி வைக்கப்பட்ட அந்த முசல்லையாத்துல் ஈத் என்றது, பெருநாளுடைய அந்த ஈத்கான்ற திடல்கள் என்று அது அங்கே இருக்குது. அதாவது பெருநாளுக்குண்டு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த அதுக்கென ஒதுக்கி கட்டப்பட்ட இடங்கள் இருக்கிறது முசல்லான்றது. அதே போல் என்ன பள்ளிகள், ஜும்மா பள்ளிகள், பெரிய பெரிய பள்ளிகள், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஜித்தாவுக்கு போனால், தாயிஃப், அதுமாதிரி வேறு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே அந்தந்த ஊரில் உள்ள ஜும்மா பள்ளி, பெரிய பெரிய பள்ளிவாசல்கள், அதே போல் பள்ளிக்கென அதுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த முசல்லா பெருநாள் திடல்கள் இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ அந்த பள்ளிகளில் இப்போ ஸ்ரீலங்காவில் தான் பள்ளியில் வருமானம் எங்களுக்கு தேவை, அதுக்காக வேண்டி நாங்கள் சொல்லாமல் வைக்கணும்னு வச்சுக்கொள்வோம். அப்போ சவுதியிலையும் பஞ்சமாக பிடிச்சிருக்குது, சவுதியிலையும் வஹாபிசம், தனி வஹாபிசம் தான் அங்கே இருக்குது. இப்போ அங்கேயும் மஸ்ஜித் நபவியில் என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. என்ன
பெருநாத்துள்ள பள்ளி எது நடக்குது, ஹராம் மஸ்ஜித் ஹராமில் பெருநாத்துள்ள பள்ளி நடக்குது. அப்போ அங்கேயும் இதே கதை நீங்கள் சொல்ல போகிறீங்களா? விடையாக கேட்குறீங்க. அதாவது அன்சாமில் சேவன் கேட்டிருக்கிறாங்க, அதாவது ரசூலுல்லாஹி உங்கள்கிட்ட சொன்னாங்களா பள்ளி விசாலம் போதான்னு சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு யார் சொன்ன? இப்போ இன்றைக்குள்ள வஹாபிஸ் தலைமை பீடங்களுக்கு யார் சொன்னது? ரசூலுல்லாஹி வந்து சொல்லிட்டா போனாங்க. அப்போ அன்றைக்கு நான் பள்ளியில் இடம் போதாத்துக்கு வழி எடுத்தேன், இந்த இடம் போதும் உள்ளுக்கடுங்கன்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்களா? இல்லாட்டி இவங்களுக்கு வகை வருதா? என்ன நடக்குது? இதனால் நாங்கள் சொல்ல வர்ற பிரதான பிரச்சனை என்னென்னா, இது மாதிரியான வஹாபிச முன்னோடிகளுடைய பிரதான பிரச்சனையே அவரவர் தனக்கு தோன்றதை சொல்லிட்டு மக்களை கொண்டு எங்கே விடுறன்னு தெரியாமல் என்னென்னமோ சொல்லி கொண்டு போகிறத நான் பார்க்குறோம். எனவே இந்த அப்போ மக்கா மதீனாவில் உள்ள பள்ளிகளில் வர பொம்பளைகளுக்கு மாதவிடாய் பிரச்சனை இல்லையா? அதே பிரச்சனை அங்கே இருக்க தானே செய்யுது. அப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அது இருக்குது. அப்போ இதெல்லாம் இருக்கத்தக்கனதான மக்காவில், மதீனாவில், ரியாதில், அடுத்த குவைத்து போன்ற அரபு நாடுகள் எந்த இடத்துக்கு போனாலும் பெருநா தொழுகை ஜும்மா பள்ளியில் நடக்குது, சாதாரண பள்ளிகள் நடக்குது, ஜும்மா இல்லாத பள்ளிகள் நடக்குது, பெருநாளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட திடலே நடக்குது. எனவே பள்ளியில் தொழுகிறது பிழை என்ற சிந்தனை அது ஒரு வீதம் கூட செயல் அடுக்க இயலாது. அடுத்தது என்னென்னா, இந்த திடலில் தொழுகிற விஷயத்தில் இன்னொரு விஷயம்தான். இப்போ ஒன்று இருக்குது பள்ளியில் தொழுகிறது, இரண்டாவது இருக்குது திடலில் தொழுகிறது. ஆனால் இன்றைக்கு திடல்ன்ற பேரில் பள்ளியும் இல்லை, திடலும் இல்லை, வயலில் தொழுகிறது, கிரவுண்டில் தொழுகிறது, ரோட்டில் தொழுகிறது. இதுதான் இன்றைக்கு பல பகுதியை நாங்கள் காண்கிறோம். எனவே பள்ளியில் தொழணும் அல்லது திடல் என்று சொல்கிறது பள்ளியோடு சேர்த்து அதுக்கென ஒதுக்கப்பட்ட அந்த பெருநா தொழுகிற இது மாதிரியான தொழுகைக்குரிய இடங்களாக அந்த இடம் இருக்கும். பொதுவாக அரபு நாடுகளை பார்த்தோம்னா அழகாக துப்புரா வச்சுருப்பாங்க. அந்த இடத்த பெண்ணை அதை அப்படியே துப்புரவாக்கி அது கேட்டுகள் வச்சுருப்பாங்க, கதவு மூடி பாதுகாப்பாக இருக்கும். அந்த இடங்களில் தொழுகிறது. அது இல்லாமல் வருஷம் முழுக்க விளையாடி கொண்டு இருந்துட்டு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஏதோ விளையாடி கொண்டு இருந்துட்டு பெருநாண்டை சுபோவில் போய் என்ன செய்கிறது, தக்பீர் கட்டுறாங்க. அப்படியாக இருக்கிற அது இல்லை திடல். அது வெட்டு வெளியே போய் தொழுகிறது. அங்கே தொழுக கூடுமா கூடாதாண்டா, இடம் சுத்தமாக இருந்தால் நஜீஸ் இல்லாட்டி தொழுவ கூடுமன்றது தனி தலைப்பு. ஆனால் அது பள்ளியும் இல்லை திடலும் இல்லைன்றது தான் அந்த விஷயம் எடுத்து நான் சொல்ல வரோம். எனவே ஒன்று பள்ளியில் தொழணும் அல்லது திடலில் தொழணும். ஆனால் பள்ளியும் இல்லாமல் திடல் இல்லாமல் நடுரோட்டில் கொண்டு சமூகத்தை விட்டுற வேலை பார்க்கக்கூடாது. சரி, ஆனால் இப்போ ஷாஃபி மஸ்லக்கில் என்ற அடிப்படையில் நான் அங்கே செய்கிறோம், எல்லா பள்ளிகளையும் தொழுகிறோம். இதுக்கு தான் நான் இப்போ என்ன பதில் சொல்கிறேன். ஷாஃபி மதத்தை பொறுத்தவரையில் மிக தெளிவாக சரி, நான் ஃபிக்ஹுக்கு அங்கே பொறுத்த முன்னால் என்ன செய்கிறோம், ஃபத்வாவுக்கு வருவோம். அரபு நாடுகளில் உள்ள ஃபத்வா எடுத்து பார்த்தாலும் பள்ளியில் தாராளமாக தொழலாம்னு இருக்குது. உருதுனில் ஃபத்வாவில் இருக்குது, அல்ல தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியால் இருக்குது. தாராளமாக என்ன செய்யலாம், பள்ளியை தொழலாம்ன்ற விஷயத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அது இல்லாமல் சவுதி வஹாபிச தலைமைப்படங்களில் கூட என்ன தாராளமாக தொழலாம்ன்றது இருக்குது, அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஷேக் அன்சார் மொழி அவங்க விமர்சிக்கிற முறையை பார்த்தா ஏதோ சுன்னத்துக்கு மாற்றம் செய்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அவர் சித்தரிக்க வர்றது விளங்குது. அடுத்ததாக ஷாஃபி மஸ்லக்கை பொறுத்தவரையில், ஷாஃபி ஃபிக்ஹை பொறுத்தவரையில் பள்ளியில் தொழுகிறோம். இதுக்குள்ள காரணத்தை நாங்கள் பார்த்தோம்னா, முதலாவது நாங்கள் யாரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, மாறு செய்யலை. எப்போ மாறு செய்ததாக ஆகும் என்றால், அவர் கேட்டதை போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பள்ளிக்கு வெளியே தான் பெண்ணா தொழ வேண்டும் என்று சொல்லி இருந்தால் கண்டிப்பாக பள்ளிக்குள்ளால் போக தொழ இயலாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் அழைச்சி கொண்டு வெளியே போனார்களே இல்லாமல் பள்ளிக்கு வெளியே தான் பெண்ணா தொழ வேண்டும்னு சொல்ல இல்லை. ஏனெண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வெளியால் தொழுகிற அதே காலப்பகுதியில் மக்காவில் உள்ளாக்கள் எல்லாம் பள்ளியில் தான் பெண்ணா தொழுதாங்க, மஸ்ஜித் ஹராமில் தான் பெண்ணா தொழுதாங்க. எனவே அப்போ மஸ்ஜித் ஹராம் அங்கே தொழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கால மஸ்ஜித் ஹராமுக்கும் தனி சிறப்பு இருக்குது, மஸ்ஜித் நபவிக்கும் தனி சிறப்பு இருக்குது. ஆனால் எனவே அங்கேயும் தனி சிறப்பு இருக்கத்தக்க உள்ளுகள் இருக்கிறார்கள், இங்கே சிறப்பு இருக்கத்தக்க வெளியே கொண்டு போனேன்டா. ஏனெண்டா பாதியான்னு சொல்கிற அந்த கிராமப்பகுதி தூரப்பகுதி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வந்தோன்னே இடம் போதாதுன்றதுக்காக வேண்டி வெளியே வந்தார்கள் என்ற ஒரு காரணம் அந்த இடத்துல உருவாகுது. எனவே அந்த காரணம் இருக்கிறதால தான்
பள்ளிக்கு வெளியே நாங்கள் போகாமல் இருக்கிறோம். ஏன்? இன்றைக்கு மஸ்ஜித் நபவியில் அந்த காரணம் இல்லை. எத்தனாயிரம் பேர் வந்தாலும் உள்ளடக்கும், நான் வெளியே போய் தொழ வேண்டிய தேவை இல்லை என்ற இந்த காரணத்தை நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம். இன்றைக்கு அதே மாதிரி வஹாபி உலமாக்களும் இதே காரணத்தை சொல்லத்தான் செய்கிறார்கள். சரி, அப்போ ஷாஃபி ஃபிக்ஹை பொறுத்த வரையில் இதுக்கு சொல்கிறது இல்லத்துன்றது. இல்லான்னு சொன்னால் ஒரு சட்டம் வாரதுக்குரிய காரணம். அதாவது பொதுவாக எந்த மதமாக இருந்தாலும் அதில் ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்துடைய அடிப்படை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அங்கிருந்தால் பிரச்சனை வரணும். இப்போ இந்த இடத்துல எடுத்தோம்னா அல் இல்லத்து ததூரு மஅல் மஅலூலி வுஜூதன் வாதம்னு சொல்கிறது, அல்லது அல் ஹுக்மு யதூரு மஅ இல்லத்திஹி வுஜூதன் வாதம்னு சொல்கிறது. ஒரு சட்டத்துக்கு தீர்வுக்கு என்ன சில நேரம் என்ன இருக்கும், ஒரு இல்லத்துன்னு சொல்கிற அந்த காரணம் இருக்கும். அந்த காரணம் இருந்தால் அந்த சட்டம் அதில் உள்ள மாற்றங்கள் உண்டாகும். இருந்தால் அந்த சட்டம் இருக்கும். அந்த அந்த இல்லத்தின் இல்லாமல் போனால் அந்த சட்டம் இல்லாமல் போகும். உதாரணத்துக்கு ஒரு ஆடை இருக்குது, உடுப்பு இருக்குது. உடுப்பு என்ன சொல்லுவாங்க, இது அசுத்தமான உடுப்புன்னு சொல்லிடுவோம். ஏன்? அதில் அசுத்தம் இருக்குது என்பதால் அந்த உடுப்புக்கு அசுத்தமாக உடுப்பு. அந்த அசுத்தம் இல்லாமலாக்கப்பட்டு விட்டால் என்ன சொல்லுவோம், இந்த உடுப்பு சுத்தமானது. ஏன்? அசுத்தம்ன்றது இல்லை. என்ன அது இருக்கக்குள்ள அந்த சட்டம் இருக்கும், அது இல்லாமல் போன சட்டம் இல்லாமல் போயிருக்கு. மேலோட்டமாக சொல்லிட்டு வாரன். விரிவான தனிப்பகுதி இந்த பகுதி இருக்குது. சரி, எனவே இந்த மஸ்ஜித் நபவியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் வெளியே கொண்டு போகிறதுக்குரிய காரணம் என்ன? பள்ளியில் இடம் போதாது, எல்லாரையும் வெளியே கொண்டு போனார்கள். இடம் போதுமாக இருந்ததால் மக்கா முக்கரமாவில் தொழுது கொண்டு இருந்தார்கள். இதே போல் இன்றைக்கும் என்ன நாங்கள் சொல்கிறோம், பள்ளியில் இடம் இருந்தால் தாராளமாக தொழலாம். இடம் இல்லையா, இப்போ நாங்கள் பள்ளி இடம் இல்லாட்டியும் எல்லாம் நெரிசலாக உள்ளதான் தொழணும்னு சொல்கிறதில்ல. அப்போ வெளியே வரதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. வலியுறுத்தி வெளியே அனுமதி இருக்குது, வெளியே வரலாம், தொழலாம். அது இல்லாமல் நாங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும், இடம் இருந்தோ இடம் இல்லையோ நெரிசலாக இருந்தாலும் சரி பள்ளிக்கு உள்ளே தான் இருக்க வேண்டும், வெளியே வர இயலாது என்று சொல்ல இல்லை. இப்படியான தேவைப்பாடு இருக்கக்குள்ள வெளியே வரலாம். பொதுவாக இன்றைக்கு பள்ளிகளில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உள்வாங்கிற நிலைமையில் பள்ளி இருக்குது. எனவே எல்லாம் வராங்க, தொழுகிறாங்க. அடுத்தது அந்த மாதவிடாய் கதை சொன்னீங்க. எல்லா பள்ளிகள்லையும் மாதவிடாய் இப்படியான இயலாத பெண்கள் வரக்குள்ள அவர்களுக்குரிய ஏற்பாடு பெரும்பான்மையான பள்ளிகள் இருக்குது. வேறு பகுதிகள் இருக்குது. பெண்கள் அங்கே போகிறாங்க, வராங்க, அந்த பகுதி போவாங்க, வந்துடுவாங்க. எனவே இதெல்லாம் நீங்கள் சொல்லக்குள்ள பொதுவாக சட்டங்களை சொல்லக்குள்ள எந்த பகுதியை குறிப்பிட்டு விமர்சித்து அதோடைய சாதக பாதகங்களை முன்வைக்க வேண்டுமோ அதனை தவிர்த்துட்டு வேறு கதை நிறைய சொல்லிக்கிறீங்க. அதால் சட்டத்தில் மாற்றம் ஒன்றும் கொண்டு வர இயலாது. இந்த சட்டத்துக்குடைய பிரதான விஷயமே பள்ளி உடைய விசாலம் இல்லாத தன்மையை வச்சு தான் ஷாஃபி மதபில் உள்ள இந்த சட்டம் அமையப்பட்டிருக்குது. ஆனால் இதே சட்டத்தை இன்றைக்கு சவுதி அரேபியாவில் வஹாபிஸ இந்த தலைமை கூடங்களில் அழகாக அமல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதாவது பள்ளியில் பெருநாள் தொழுகிறாங்க, ஜும்மா பள்ளியில் பெருநாள் தொழுகிறாங்க, மராக்கிஸ்களில் பெருநாள் தொழுகிறாங்க. அதே நேரம் முஸல்லயாத்துல் ஈத் அந்த பெருநாள் திடல்களில் என்ன செய்கிறாங்க, பெருநாள் தொழுகிறாங்க. ஆனால் இந்த கிரவுண்டு விளையாட்டு மைதானங்களில் தொழுறன்றது மிக அரிதாக நான் காண இல்லை. எங்களோட நாடுகளில் என்ன செய்கிறாங்க, இந்த பொதுவாக இந்த வஹாபிஸ உலமாக்க சொல்கிறத கேட்டுட்டு வெளியே கிரவுண்டில் சொல்கிறது, ரோட்டில் சொல்கிறது, வயலில் தொழுகிறது, இப்படியான விஷயம் நடக்குது. எனவே நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இலங்கையில் குறிப்பாக எந்தெந்த இந்த பள்ளியில் பெருநாள் தொழுகிறோமோ அது தாராளமாக தொழலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆக சிறந்த முறை பள்ளியுடைய சிறப்பு பள்ளியில் மட்டும்தான் இருக்குது. எனவே பள்ளியை சொல்கிற ஆக சிறந்த முறையாக இருக்குது. பள்ளியில் இடம் இல்லைன்னு வந்தால் அப்போ என்ன செய்யலாம், அந்த ஊராக்கள் எல்லாரும் கொண்டு போய் வெளியூர் கொண்டு போகலாம். அந்த சூழ்நிலை பொதுவாக இலங்கையில் இல்லை. எனவே நாங்கள் இந்த சட்டத்திட்டத்தை சரியாக விளங்கி தெளிவுடன் வாழ்ந்து மௌத்தாகிறதுக்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.